விளக்கேத்தும் எண்ணெய்னாலே நக்ஷத்ரா. 5க்கும் மேற்பட்ட நறுமணங்களில் நக்ஷத்ரா விளக்கேற்றும் எண்ணெய். நோ காம்ப்ரமைஸ். உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். இட்ஸ் a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. ரகங்கள் பலவிதம், ஒவ்வொன்றும் உலகத்தரம். தமிழக உற்பத்தியில் உங்கள் அனுஜ் ஸ்டைல்ஸ். ஐயப்பன்கிறது சபரிமலையில் இருக்கிறது. சபரிமலை ஐயப்பன், ஐயப்பன், ஐயனார், சாசுத்தா, தேசுத்தா இப்படின்ட்டு இருக்கிற கடவுளர்கள் எல்லாம் அனைவருமே அந்த ஐயப்பன்கிற ஒரு 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 தொகுதி கடவுள்களுக்குள்ள தான் அடங்குவார்கள். தமிழர்கள் வழிபாட்டு முறை தான் அந்த ஐயப்பன் வழிபாடு. புதிதாக ஒன்று வரல. விரதம் இருக்கிறது, வீர தவம் அப்படின்னு பசி தாகம் அடக்கிறது இல்லை. விரதம் என்னால் எல்லாரும் நினைச்சிட்டு இருக்காங்க. பசி தாகத்தை அடக்கி விட்டு இருக்கிறது இல்லை. பசி தாகத்தை அடக்கக்கூடாதுங்கிறது தான் இந்து மதம் சொல்றது. அதே ஐயப்பன் தான் ஆரியங்காவில் இருக்கிறார். ஆரியங்காவில் பூரணா, புதுக்கலை அப்படின்ட்டு 2 மனைவிகளோடு இருக்கிறார். உடனே நம்ம ஆரம்பிச்சிடக்கூடாது. பெண்ணியம் பேசிக்கிட்டு இங்கே அப்போ ஒரு பெண்ணுக்கு அடிமையாக செஞ்சுட்டாரா அப்படியெல்லாம் நம்ம கேட்கக்கூடாது. அதாவது அந்த அந்த ஞான சித்தர்கள்லாம் ஒரு திருமணம் பண்ணிட்டு திருமண வாழ்க்கையில் இல்லாமலே இருந்திருக்கிறாங்க. அப்போ அதை ஒரு பெண்ணியத்தோட, இன்றைய காலகட்டத்தோட பெண்ணியத்தோட இணைத்து பார்க்கக்கூடாது. ஏன்னா இதே மாதிரி மேலே மஞ்சு மாதான்னு இருக்குது. மஞ்சு மாதா கோயிலில் எருமக்கடா பலிக்கிட்டுக்கிட்டே தான் இருந்தாங்க. இப்போ ஒரு 10 வருடங்களோ 12 வருடங்களுக்கோ முந்தி அதை நிறுத்திட்டு அந்த இது குங்குமத்தை கரைச்சி ஊற்றிக்கிட்டு இருக்கிறாங்க. இதெல்லாம் நிறுத்துறது யாருக்கு சொன்னாங்க? வழி வழியாக இருந்ததை நீங்கள் மாற்ற முடியுமா? ஆகமம்ங்கிறது தமிழில் தான் இருக்குதுங்கிறது இந்து வேத மர்ம இயக்கம் தெளிவாக பல ஆண்டுகளாக சொல்லி கொண்டு இருக்கிறோம். ஆனாலும் இன்றைக்கு இருக்கிற ஆகமம் இருக்கு இல்லையா, காரண ஆகமம் இருக்குது. அந்த ஆகமத்தில் தெளிவாக சொல்லி இருக்கிறது, குறிப்பிட்ட ஆண்டுகள் சிவபூசை செய்தவர் அந்த வர்ணாசிரத்திலிருந்து வெளிவந்து விடுகிறார். கார்த்திகை மாதம் வந்தாலே ஆனந்த சித்தன் ஐயன் ஐயப்ப சுவாமியோடைய பக்தர்கள் மாலை அணிந்து அவரை பார்க்கறதுக்காக, தரிசனம் கொள்றதுக்காக செல்லக்கூடிய புனித மாதமாக கார்த்திகை மாதம் இருக்கு. அப்போ இந்த ஐயப்ப சுவாமி வழிபாட்டிற்கும் தமிழ் பாரம்பரியத்துக்கும் உண்டான தொடர்பு என்ன சாமி? ஐயப்ப வழிபாடுங்கிறது தமிழர்களின் அடிப்படை வழிபாடு கூட இணைஞ்சது தான். ஏன்னா ஐயப்பன்கிறது சபரிமலையில் இருக்கிறது. சபரிமலை ஐயப்பன், அந்த ஐயப்பன், ஐயனார், சாசுத்தா, தேசுத்தா இப்படின்ட்டு இருக்கிற கடவுளர்கள் எல்லாம் அனைவருமே அந்த ஐயப்பன்கிற ஒரு 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 தொகுதி கடவுள்களுக்குள்ள தான் அடங்குவார்கள். அதில் ஒரு கடவுள் சபரிமலையில் இருக்கிற ஐயப்பன். இப்போ நீங்கள் அதை பாருங்கள். அப்போ தமிழ்நாடு முழுவதும் சாஸ்தா கோயிலும்பாங்க, சாசுத்தா கோயில்கள், அதே மாதிரி ஐயப்பன் கோயில்கள், ஐயனார் கோயில்கள், இப்படி பல கோயில்கள் இருக்கிறது. இது எல்லாமே பண்டை தமிழர்கள்ட்டிருந்து தொன்று தொற்றிலிருந்து ஐயனார் வழிபாடும் ஐயப்பன் வழிபாடும் இருந்துகிட்டு இருக்குதுங்கிறது தான் நமக்கு காட்டுது. எது காவல் தெய்வங்களாக இருப்பார்கள். பெரும்பாலும் ஊர் எல்லையில் இருப்பாங்க, ஊரின் தெற்கு பக்கத்தில் இருப்பாங்க. இவங்கெல்லாம் ஊர் காவல் தெய்வங்களாக இருப்பார்கள். ஊருக்கு எந்த துன்பம் நிறைந்தாலும், துன்பங்கள் மானிடர்கள் உருவமாக வந்தாலும் சரி, அந்த காலத்தில் விலங்குகள் மூலமாக வந்தாலும் சரி, கொடிய நோய்கள் மூலமாக இருந்தாலும் சரி, திருடர்கள் அந்த மாதிரி எதுனாலும் அவர்கள் காவல் தெய்வமாக இருந்து நமக்கு பாதுகாப்பை நல்குவார்கள். இதுதான் ஐயப்பன் வரலாறு தமிழ்நாடு முழுவதற்கு. இப்போ சபரிமலை ஐயப்பனுக்கு வருவோம். அது ஐயப்பன் மலை அல்ல, சபரிமலைன்னு ஏன் அதுக்கு பேர் வச்சிருக்கிறாங்க? அப்போ ஐயப்பன் இங்கே இந்த சபரிமலைக்கு போய் தவம் இருக்கிறதுக்கு முன்னாடியே சபரிமலை இருக்கிறது. சபரி யார்? ராமாயண காலத்தில் ஒரு மூதாட்டி இருந்தார். அந்த அம்மாவுக்கு இந்த முனிவர்கள், இருடிகள் எல்லாம் ஒரு பர்ணசாலை அமைத்து அவங்க யாக முறைகள், இந்த மாதிரி அவர்களுடைய வழிபாட்டு முறைகள் தனியாக இருக்கும். இந்த சபரிக்கு பத்தி மட்டும்தான் இருக்குதே தவிர இந்த வழிபாட்டு முறைகள்லாம் ஈடுபாடும் இல்லை, அதை கற்றுக்கணுங்க ஆர்வமும் இல்லை. ஆனால் அவருக்கு தெரியுது ராமபிரான் இந்த வழியாக போகிறார். அப்படிங்கும்போது ராமபிரானுக்கு நம்ம எப்படியாவது ஒரு தடவை பார்த்துடணும். ஏன்னா நமக்கு இந்த வழிபாட்டு முறைகள் எல்லாம் நமக்கு தெரியலை. அதனால் ராமபிரானை ஒரு தடவை பார்த்துடணும். அப்படி பார்த்தாவது நமக்கு முத்தி கிடைச்சிடணும் அப்படிங்கிறதுக்காக அந்த பக்தி உணர்வோடு காத்து கொண்டு இருக்கிறார்கள். அப்போ தான் அந்த கனிகள் எல்லாம் எடுக்கிறாங்க. அந்த கனி நல்லா இருந்துச்சுன்னா அதை பத்திரமா வச்சுக்கிட்டுறாங்க. அது நல்லா இல்லைன்னா தூரப்பட்டுறாங்க.
பாருங்க, பல ஆண்டுகளாக எச்சில் பட்ட கனி வந்து அது கெட்டு போயிருமா? கனியே 2 நாளில் கெட்டு போயிடும். அது இன்னைக்கு தான் மரபணு மாற்றப்பட்ட கனிகள் எல்லாம் இருக்குது. அது 10 நாள் 1 மாதம் கூட இருக்குதுன்னு வைங்க. அந்த காலத்தில் 2 நாள் 3 நாள் 10 நாளில் அது கெட்டு எல்லா கனிகளுமே கெட்டு போயிடும். இந்த அம்மா அதுவும் கடிச்சிட்டு இதை வச்சிருந்துச்சுதுன்னா, ராமபிரான் பல ஆண்டுகளாக இதை வச்சிருக்குது. அப்போ குவியல் குவியலாக இது எப்படி இருந்திருக்கணும்? அழுகின பழத்தையும் அதை சேர்த்து வச்சிருக்குது. அங்கே தான் அந்த பத்தியின் ஆற்றல். ராமபிரானே அந்த வழியோடு தேடி வர செய்து நான் அந்த பத்தியின் ஆற்றல் அந்த அந்த அதை கடிச்சிட்டு அது வச்சிருக்கிறதுனால அந்த பத்தியினால் அது கெடாமல் வச்சிருக்குது. அது எடுத்து அது அது ஒரு குறிப்பிட்ட அளவு சேர்த்து வச்சுருக்காங்க. சரி, இது அந்த அந்த மலை அந்த அந்த சபரிக்கு ராமபிரான் முத்தி கொடுத்த பிறகு அந்த மலை சபரிமலையாகவே இருக்கிறது. அங்கே பல இருடிகள் இருக்கிறாங்க, பல முனிவர்கள் இருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது சபரியோட தம்பி ஒருத்தர் இருக்காரு, ஐயப்பன்கிறது அவருக்கும் பெயர். அந்த சபரிமலையில் சமாது ஆகி அருவுருவமாய் நிறைந்த முதல் ஐயப்பன் யாருன்னா அந்த சபரியோட தம்பி ஐயப்பன் தான். அதனால தான் அது சபரிமலையாகவும் இருக்கிறது. பந்தள மகாராஜா வரலாறு எடுத்துக்கிட்டிங்கன்னா கிட்டத்தட்ட இன்றிலிருந்து ஒரு 350 450 வருடங்களுக்கு முன்னாடி தான். ஏன்னா பந்தள மகாராஜாவோட வாரிசுகள் இப்பவும் இருக்கிறாங்க. அவங்க சொல்கிற கணக்குப்படி பார்த்திங்கன்னா ஒரு 10-12 தலைமுறைக்கு முன்னாடி இருந்த பந்தள மகாராஜா வரலாறு தான் இருக்குது. அப்போ இது வந்து காலத்தில் ரொம்ப பிந்திரு. ராமாயண காலம் பாருங்கள், 2ஆம் யுகத்தில் நடந்தது. இது வந்து 300-350 தான் வரலாறு இருக்கிறது. மகாராஜாவோட வாரிசுகளும் இப்போ இருக்கிறாங்க. இதனால் அதுக்கு பிறகு வாபர், இஸ்லாமியர்கள் அந்த எழுச்சி வந்தது முகமது நபி காலத்துக்கு பிறகு வந்தது. அப்போ தான் வாபர் வர்றாரு. வாபருக்கு முதல்ல போட்டி வருகிறது, பிறகு நண்பர்களாகிறார்கள். இதெல்லாம் இந்த வரலாறெல்லாம் பார்த்திங்கனாலும் இது காலத்தால் இப்போ ஒரு ஏறத்தாழ 300-400 500 வருடங்களுக்கு உட்பட்டது தாங்கிறது நமக்கு தெரியுது. அப்போ இந்த ஐயப்பன் வரலாறு சபரிமலை ஐயப்பன்கிறது 350-450 வருடங்களுக்கு உட்பட்ட வரலாறு. இதை நம்ம புரிஞ்சுக்கணும். இதுதான் அடிப்படையில் இந்த சபரிமலை இது கூட இது. அதில் இன்னும் சொல்லப்போனால் முதல்ல சபரி அங்கே இருக்கும்போதே அதுக்கே காரணம் 18ஆம் படி கருப்பு. நம்ம ஊர்லேயே அழகர் கோயிலில் 18ஆம் படி கருப்பு இருக்குது, வெவ்வேறு இடங்களில் 18ஆம் படி கருப்புன்னு வச்சுருப்பாங்க. அதாவது கருப்பண்ணசாமி தனி இது, கருப்பருங்கிறது வேறு, 18ஆம் படி கருப்புங்கிறது அதிலே ஒரு குறிப்பிட்ட அண்டபேரண்டங்கள்லேருந்து வந்தவங்க தான் இந்த 18ஆம் படி கருப்பு. அந்த 18ஆம் படி கருப்பு இருக்கிறதுனால தான் அதுக்கு 18 படி இருக்கிறதே தவிர வேறு எந்த ஐயப்பனுக்கும் இந்த மாதிரி 18 படிகள் வச்சு வணங்குறது, அந்த 18க்கு ஒன்றுக்கும் ஒவ்வொரு தத்துவம் அதெல்லாம் கிடையாது. அது 18ஆம் படி கருப்பு மரபு வந்து எதில் இருக்குதுன்னா அந்த 18 சித்தர்களின் கூட வந்தவங்க தான் இந்த 18ஆம் படி கருப்பு அண்டபேரண்டங்கள்லேருந்து வந்தவங்க. இப்போவும் இதுக்கு ஆதாரம் என்னென்னா, இப்போவும் அந்த 18ஆம் படி ஏறுறாங்க இல்லையா, அந்த மலையில் ஏறுறாங்க இல்லையா, அந்த ஏறுறது ஒரு 10 அடி வலதுகை பக்கம். அதே அந்த படிக்கட்டை ஒட்டி அந்த பக்கம் பார்த்திங்கன்னா கருப்பன் கருப்பி அப்படின்ட்டு சின்ன சிலைகள் வச்சுருப்பாங்க. மலையாளத்துலேயும் அதை கருப்பன் கருப்பின்ட்டு எழுதி போட்டிருப்பாங்க, தமிழ்லையும் கருப்பன் கருப்பின்ட்டு எழுதி வைத்திருப்பார்கள். அப்போ இந்த சபரிமலையை தொடர்பு கொள்ள வேண்டும், அதை தொடர்புபடுத்தி பார்க்க வேண்டும். இந்த 18ஆம் படி கருப்பு இந்த வழிபாட்டையும் தொடர்பு பார்க்க வேண்டும். பந்தள மகாராஜா வரலாற்றையும் பார்த்து கொண்டார். இந்த முழுமையான ஐயப்பன் வரலாறும் அந்த சபரிமலையின் முதன்மையும் நமக்கு புரிய வரும். சபரிமலை ஐயப்ப சுவாமி வழிபாடு அப்படிங்கிறது மற்ற வழிபாட்டிலேருந்தெல்லாம் கொஞ்சம் மாறுபட்டு உடலை வருத்தி 41 நாட்கள். இப்போ கேரளாவை பொறுத்தவரை ஒரு மண்டலம்ங்கிறது 41 நாட்கள், நமக்கு 48ங்கிற மாதிரி. இப்போது இந்த உடல் வருத்தல் இது எல்லாம் வந்து ஏதோ ஒரு வாழ்வியலை நோக்கி நம்மளை நகர்த்தி கொண்டு போகுது இல்லையா? இந்த வழிபாட்டுடைய சூட்சம் என்ன? அதாவது இது வந்து நம்ம தமிழர்கள் வழிபாட்டு முறை தான் அது. அந்த ஐயப்பன் வழிபாடும் புதிதாக ஒன்று வரல. விரதம் இருக்கிறது, வீர தவம் அப்படின்னு பசி தாகம் அடக்கிறது இல்லை. விரதம்னா என்னால் எல்லோரும் நினச்சிக்கிட்டு இருக்காங்க, பசி தாகத்தை அடக்கி விட்டு இருக்கிறது இல்லை. அதாவது பசி தாகத்தை அடக்கக்கூடாதுங்கிறது தான் இந்து மதம் சொல்கிறது. இப்போ பசி தாகம் அப்போ விரதம்னா என்னென்னா வீர தவம்ங்கிறது தான் சித்தர்கள் விரதத்துக்கு கொடுத்த வார்த்தை. வீர தவம்னா என்னன்னா ஏதாவது ஒரு தவம் இருக்கிறதே ஏதாவது ஒரு நோக்கத்தை நிறைவேற்றுவதற்காக தவம் இருக்கிறோம். அப்போ உங்களுடைய சொல் செயல் சிந்தனை எல்லாமே அந்த செயல்பாட்டை எது வேணுமோ அதை குறித்து இருக்கும் பொழுது உங்களுக்கு இயல்பாகவே பசி தெரியக்கூடாது.
அப்போ அந்த நம்மளுடைய சொல் செயல் சிந்தனை எல்லாம் அந்த எதை அடைய வேண்டும்ங்கிறதுல இருக்க தவத்தின் விளைவு என்ன வேணும்னு எதிர்பார்க்குறோமோ அதில் இருக்கும்போது நமக்கு பசி தாகம் தெரியாமல் இருக்கணும். அப்படி பண்ணுறது தான் வீரத்தவம். ஒருவேளை அதில் பசி தாகம் தெரிஞ்சிருச்சின்னு வச்சுக்கிங்களா, ஒன்றும் தப்பு இல்லை. எப்படி நம்ம மூச்சுக்காற்று வாங்காமல் நம்மளால் உயிர் வாழ முடியுமா? அது வீரத்தவம் இருந்தாலும் ஆனால் மூச்சடக்கி தவத்தில் இருக்கிறவங்க இருக்கிறாங்க, கண்ணை மூடி இருக்கிறவங்க இருக்காங்க. நம்ம அப்படியெல்லாம் இல்லையே, மூச்சுக்காற்று வழியாக எவ்வளவோ சத்து உள்ளே போய்கிட்டு தான் இருக்குது, வந்துக்கிட்டு தான் இருக்குது. அதே மாதிரி பசி தாகம் தெரிஞ்சிருச்சுதுன்னா சாப்பிட்டுட்டு தவத்தை தொடர்வதில் எந்த விதமான தடையும் கிடையாது, இது கிடையாது. ஆனால் பசியை தாங்கிக்கிட்டு பசிக்குள்ளேயே இருந்துக்கிட்டு பூசை செய்யணுங்கிறது நம்மளுடைய இந்து மத மரபு கிடையாது. அப்போ வீர தவம்ங்கிறதும் பசித்தாபம் அடக்காமல் பசித்தாபம் தோன்றாமல் நமக்கு அந்த வழிபாட்டு முறைகள் இருக்கிறது. அடுத்து இன்னும் என்னெல்லாம் இருக்குதுன்னா, வழிபாடு இந்த முறைகளில் பாடு கிடத்தல். ஒரு இடத்துல போய் அப்படியே பசி தெரிஞ்சாலும் எனக்கு நான் சாப்பிடவே போகிறதில்ல, எது இருந்தாலும் நான் அங்கேயே தான் படுக்க போகிறேன், உடலை வருத்தி செய்கிறது, அந்த அலகுகள் கொத்திக்கொள்வது, தீ மிதிக்கிறது, இதெல்லாம் நம்ம வழிபாட்டில் உள்ளது தான். அதில் ஒரு குறிப்பிட்ட இது நல்ல சிறப்பாக, அதுவும் ஒரு வருடத்தில் கிட்டத்தட்ட ஒரு கோடி அளவுக்கு இப்போ அந்த வருடத்தில் அவங்க போகிறாங்கன்னா இது ஒரு பெரிய வழிபாடாக இருக்கிறது, போற்றத்தக்கது. ஆனால் இதில் இல்லதோ கொஞ்சம் மாறுபட்டதோ கிடையாது. இதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். இது நீங்கள் சொன்ன மாதிரி அந்த காலத்துலலாம் 48ங்கிறது தமிழ் மண்டலம், கேரளத்துலேயும் சில இதுவும் 40ன்னு வச்சுருக்கிறாங்க. நான் குழந்தையாக இருக்கும்போதே 48 நாட்கள் விரதம் இருக்கிறவங்களும் அந்த காலத்தில் இருந்தது. ஒரு எத்தனை வருடம், ஒரு 60 வருடங்களுக்கு முன்னாடி, 55 வருடங்களுக்கு முன்னாடிலாம் 48 நாட்கள் விரதம் இருக்கிறவங்கலாம் இருந்திருக்கிறாங்க, நான் பார்த்துருக்குறேன். அப்போ அந்த விரதம் இருக்கிறதும் நம்மளுடைய முறைகள் தான். பாடு கிடத்தல் அப்படிங்கிற முறையும் இதுதான். அந்த உடலை துன்புறுத்துறதும் நம்மளுடைய உடலை துன்புறுத்துறதும் நம்ம வலியை காணிக்கையாகிறோம், கடவுளுக்கு காணிக்கையாகிறோம். இது எல்லாமே நம்மகிட்ட உள்ள முறைகள் தான். அதே மாதிரி கூட்டு வழிபாடு, கூட்டு வழிபாடு பசனைன்னு சொல்லுவாங்க, பஜனை அப்படின்னு இப்போ சொல்லிக்கிட்டு இருக்காங்க. 3 சொல்லி நெய்யெல்லாம் போட்டாங்க, அப்படி இல்லை, பசனை. இதுதான் தமிழ் சொல். பசுனா உயிர், அணைதல் தான் இணைந்தது. நம்மளுடைய உயிரானது கடவுள் கூட இணைகிறதுக்கு இப்போ அந்த வழிமுறைக்கு தான் பசனை. அது அந்த பசு அணைதல் 3 சொல்லி தானே போடணும். பசு அணைதல் தான் பசனை. அப்போ நம்ம நம்மளுடைய உயிரை இறைவனோட அப்படியே இரண்டரை கலந்து ஒரு அனுபவத்தை பெறுறது தான் இந்த பசனை. அது இசை மூலமாக எளிதாக நிறைவேறும், அது கூட்டு வழிபாடு மூலமாகவும் எளிதாக. இந்த பசனை முறையும் இந்து மதத்தில் இருக்கிறதான். மார்கழி பசனை பண்ணுவோம், இந்த மாதிரி வழிபாடு எல்லாம் இருக்காங்க. ஆனால் இதை சிறப்பாக அவங்க கொண்டு போகிற இன்னொன்று இருக்குது. ஐயப்பன் வழிபாட்டில் சிறப்பானது என்னென்னா, அந்த குருமார் வழிபாடு. ஒருத்தரை குருவாக ஏற்றுக்கொள்வோம். இந்த கோயிலெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட்ட இனத்தவர்கள் தான், ஒரு குறிப்பிட்ட மொழி தான் அங்கே இருக்கும். ஆனால் ஐயப்ப பூசையில் அப்படி இல்லை. எல்லா தமிழர்களும் இத்தனை வருடங்கள் ஐயப்பனுக்கு போயிட்டாங்கன்னா, கோயிலுக்கு போயிட்டாங்கன்னா அவர் ஒரு குருநிலையை அடைந்துட்டார். குருசாமி அப்படிங்கிற நிலையை அவர் அடைந்தார். யாருக்கு வேணாலும் அவர் வழிகாட்டலாம், யார் வேண்டுமானாலும் யாருக்கு வேண்டாமானாலும் அவர் வழிகாட்டலாம், அவரை யார் வேண்டாமானாலும் குருவாக ஏற்று செய்யலாம். அந்த குருமார் வழிபாடுங்கிறதும் சிறப்பாக இந்த ஐயப்ப பூசையில் இருக்கிறது நம்ம போற்ற வேண்டிய ஒரு குருமார் வழிதான் தான். அப்போ இப்படி எல்லாமே பல இதுவும் இணைந்து அந்த ஐயப்ப வழிபாட்டில் இருக்கிறது ஒரு முதன்மையான ஒரு சிறப்பானதாக கருதப்படுகிறது. சபரிமலை சர்ச்சை இந்த ரெண்டையும் பிரிக்கவே முடியாதுங்கிற மாதிரி இப்போ கூட சபரிமலையில் துவாரபாலகர்களுடைய சிலையில் தங்கம் பறிபோனதாக இப்போவும் ஒரு சர்ச்சை இருந்துக்கிட்டே இருக்கு. இதுக்கு முன்னே பெண்கள் வழிபாடு குறித்து நிறைய சர்ச்சை எழுந்தது. அப்போது தர்மசாஸ்தா அவரே வரையறுத்து வச்சிருக்காரு. அந்த மாதிரி சில கோட்பாடுகள் இந்த கோயிலுக்குன்னு இருக்குன்னு அவரே வரையறுத்து வச்சிருக்காரு. நம்ம நல்லா பார்க்கணும். ஐயப்பன் சபரிமலை ஐயப்பன் ஒரு இளம் பருவத்திலேயே அவர் காட்டுக்கு போய் தவம் பண்ண போயிடுறார். தவம் பண்ண போகும் பொழுது அவர் என்ன நினைக்கிறாரு, இந்த தவம் பெண்களை துறந்து இருக்கணும் அப்படின்ட்டு அவர் ஒரு கட்டுப்பாடு வைக்கிறார். ஆனால் தவ வாழ்க்கையில் பல முனிவர்கள், அகத்தியர்லேருந்து எடுத்துக்கலாம், பல முனிவர்கள் இல்லற வாழ்க்கையில் இருந்துக்கிட்டே தவ வாழ்க்கையில் ஈடுபட்ட முனிவர்கள் பல பேர் இருக்கிறாங்க. ஆனால் இந்த ஐயப்பன் நான் கொஞ்சம் குறிப்பிட்ட காலத்துக்கு பெண்களை விலக்கி வச்சுட்டு நான் தவ வாழ்க்கை வாழப்போகிறேங்கிறது அது அவருடைய விருப்பம். அதாவது சித்தர்களே ஞான சித்தர்கள்ட்டு இருப்பாங்க. இப்போ வடலூர் வள்ளல் பெருமான் மாதிரி இருப்பார். இவங்கெல்லாம் பெண்களை மறந்தும் துறந்தும் அந்த வழிபாட்டில் ஈடுபடக்கூடியவர்கள்.
அவங்க ஒரு 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 சாராக இருப்பாங்க. அதே மாதிரி இவரும் பெண்களை துறந்து மறந்து அங்கே தவ வாழ்க்கையில் இருப்பார். அப்போ தவ வாழ்க்கையில் இருக்கும்போது அவரே என்ன சொல்கிறார், என்னை பார்க்க வர வேண்டும் என்றால் இந்த கார்த்திகை மாதத்தில் துவங்கி மார்கழி மாதத்தில் தொடர்ந்து தை மாதத்தில் வந்து என்னை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லும் பொழுது, பெண்கள் வந்து ஒரு குறிப்பிட்ட வயதில் உள்ள பெண்கள் இந்த 18ஆம் படி பார்க்கவே வரக்கூடாதுன்னு சொல்லலை, இந்த 18 படிவுகளை ஏறி வராதிங்க. ஏன்னா இவங்க வந்து அந்த 18ஆம் படி கருப்பரை நினச்சி தான் இவர் அந்த ஐயப்பன் வந்து தவத்தில் ஆள்றார். அப்போ பெண்கள் இது விளையாடி வந்தால் அவருடைய தவம் கலையுங்கிறது அவருடைய வகுத்த தவத்தை அந்த தவத்தின் நோக்கமாக இருக்கும் பொழுது அவங்க ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு வர வேண்டாம்னு சொல்லியிருக்கார். மற்ற பெண்கள் வரலாமா, எல்லா பெண்களும் வரலாமா, அவங்க எல்லாரும் அந்த அந்த 18 படி ஏறி வராதிங்க, மற்ற இதில் அந்த வண்டிப்பாதைன்னு சொல்லுவாங்க, அது வழியோடி வாங்க, இதை சொல்லியிருக்கார். அதே ஐயப்பன் தான் எப்போ வயது வரம்பு இல்லாமல் என்னை பார்க்க எப்போ பெண்கள் வரலாம் அதையும் ஐயப்பனே தான் சொல்லி வச்சிருக்கிறாரு. என்ன சொல்லியிருக்காரு, எப்போ கன்னிசாமி ஒருத்தர் என் கோயிலுக்கு வரலையோ, அதுவும் அந்த தை மாத பூசையோட வரலையோ, அதற்கு பிறகு எல்லாரும் வரலான்னு சொல்லியிருக்காரு. சரியா? அப்போ ஐயப்பனுக்கு தான் அப்படி வரவே கூடாதுன்னா எல்லா நேரத்துலையும் வர வேண்டாம்னு சொல்லியிருக்கலாமே. அப்படி நீங்கள் சொல்கிறத வச்சு பார்த்தாக்கா ஒரு கன்னிசாமி கூட வரலன்னா மாளிகைபுரத்தம்மனை வந்து அவர் கொடுத்த சத்தியத்தின்படி கல்யாணம் பண்ணணும் இல்லையா? பண்ணத்தான் செய்யணும். அவரும் ஒரு காலத்தில் இல்லறத்தில் இது நல்லா புரியுங்க, இந்த தவம் இருக்கும் பொழுது இல்லறத்தை துறந்து மக்கள் எல்லாம் இருந்துக்கிட்டு இருக்கிறாங்க. சரியா? அதனால் என்ன செய்கிறாங்க, எந்த ஐயப்பன் கோயிலுக்கு போன உடனே நேராக வீட்டுக்கு வர மாட்டாங்க. ஏன்னா அந்த ஐயப்பன் விரதம் இருக்கிறாங்க இல்லையா, 40 நாள் 48 நாள் இருக்கிறாங்க இல்லையா, அதற்கு முன்னாலேயும் இவர் இல்லறத்தில் தான் இருந்திருக்கிறாரு. ஐயப்பன் கோயிலுக்கு போயிட்டு திருப்பி வந்த பிறகும் இல்லறத்தில் தான் இருக்க போகிறார். அப்போ இல்லறம்ங்கிறது ஒரு தவறானது கிடையாது. ஏன்னா வருடத்தில் பெரும்பாலான நாட்கள் இல்லறத்தில் தான் இருக்க போகிறார். இல்லறம்ங்கிறது தவறானது கிடையாது. ஐயப்பன் இந்த ஒரு குறிப்பிட்ட நிகழ்வை சொன்னதுனால அந்த நேரத்தில் இவங்களும் இருக்கணும்ன்ட்டு ஒரு எண்ணத்தில் விரதம் இருக்கிறார்கள். ஆனால் ஐயப்பன் கோயிலுக்கு போயிட்டு வர்றவங்க எல்லாருக்கும் ஒரு மரபு தெளிவாக உணர்த்தப்பட்டு இருக்கிறது. என்னன்னா, நீங்கள் குறைஞ்சபட்சம் அதே ஐயப்பன் தான் ஆரியங்காவில் இருக்கிறார். ஆரியங்காவில் பூரணா புதுக்கலை அப்படின்ட்டு 2 மனைவிகளோடு இருக்கிறாரு. சரியா? அப்புறம் இந்த இது பாவனாஸ்து பக்கத்தில் சொரிமுத்து ஐயனார் இருக்கிறாரு, அவரும் மனைவிகளோடு தான் இருக்கிறாரு. இன்னும் சொல்லப்போனால் திருச்செந்தூரில் அருஞ்சுனை காத்த சுனை காத்த ஐயனார்ன்ற ஒருத்தர் இருக்காரு. அவர் பூரணா புதுக்கலை 2 மனைவிகள், 2 மனைவிகளுக்கும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு குழந்தைய வச்சு குடும்ப சகிதமாக இருக்கிறார். அப்போ நம்ம ஏற்கனவே சொன்னோம், ஐயப்ப வழிபாடு பல முறைகளில் பல தமிழ்நாடு முழுவதும் கொண்டாடப்பட்டு இருக்கிறது. அப்போ இந்த ஐயப்பனை போய் பார்க்குறோம், இல்லறத்தில் இல்லாமல் போய் பார்க்குறோம். இதோடு நம்ம பார்த்து முடித்த உடனே இல்லறத்திலிருந்து நம்ம திருப்பியும் இல்லறத்துக்கு தான் வரப்போகிறோம். அப்போ நேராக ஐயப்பன் கோயிலேருந்து வீட்டுக்கு வராமல் பெரும்பாலானவர்கள் இந்த ஆரியங்காவு ஐயப்பனை போய் குடும்பத்தோடு இருக்கிற மனைவிமார்களோடு இருக்கிற ஐயப்பனை வழிபட்டு வருவார்கள். இல்லை வார வழியில் இருக்கிற ஏதாவது ஒரு சிவன் கோயிலில் போய் அம்மனையும் நம்ம சிவபெருமானையும் வழிபடுவாங்க. இல்லை முருகன்னா முருகன் வழி தெய்வானையோட வழிபடுவாங்க. இப்படி வழிபட்டுட்டு தான் கோயிலுக்கு திருப்பி வீட்டுக்கு வரணுங்கிறது மரபாக ஆக்கி வைத்திருக்கிறார்கள். இதுதான் இல்லறம். அதே மாதிரி அவர் அந்த தவம் வாழ்க்கையெல்லாம் முடித்த பிறகு ஒரு இல்லறத்தை ஏற்க வேண்டியது தான் அவரும் ஆன்மீகத்தில் வளர்வதற்கு உண்டான நிலைங்கிறது அவருக்கும் தெரியும். அதனால தான் அதை சொல்லியிருக்கிறார். இன்னும் சொல்லப்போனால் நீங்கள் பாருங்கள், இந்த ஞான சித்தர்கள்னு ஒரு வகை நான் சொல்கிறேன் இல்லையா, பெண்களை மறுப்பார்கள் துறப்பார்கள் அப்படின்ட்டு, அவங்களும் பெயரளவுக்காவது ஒரு திருமணம்னு ஒன்று இல்லறத்தில் இருக்கலாம், இருக்கக்கூடாது, இல்லற வாழ்க்கையில் அனுபவிக்காமல் இருக்கலாம், ஆனால் பெயரளவுக்காவது அவர்களும் ஒரு திருமணம் செய்திருப்பார்கள். உடனே நம்ம ஆரம்பிச்சிடக்கூடாது பெண்ணியம் பேசிக்கிட்டு இங்கே அப்போ ஒரு பெண்ணுக்கு அடிமையாக செஞ்சிட்டாரா அப்படியெல்லாம் நம்ம கேட்கக்கூடாது. அதாவது அந்த அந்த ஞான சித்தர்கள்லாம் இப்போ ஒரு திருமணம் பண்ணிட்டு திருமண வாழ்க்கையில் இல்லாமலே இருந்திருக்கிறாங்க. அப்போ அதை ஒரு பெண்ணியத்தோட இன்றைய காலகட்டத்தோட பெண்ணியத்தோட இணைத்து பார்க்கக்கூடாது. ஏன்னா இந்த முடிவு கணவன் மனைவி 2 பேரும் சேர்ந்து தான் எடுக்கிறாங்க. நம்ம இனிமேல் இல்லறம் வைத்துக்கொள்வோம், இல்லறத்துக்கு ஒரு சடங்காக இது எனக்கு தேவைப்படுது, அதை நான் செஞ்சிடுறேன், ஆனால் இல்லறத்தில் நம்ம இருக்க போவது இல்லை அப்படிங்கிறத 2 பேரும் முடிவு கட்டி 2 பேரும் சேர்ந்து எடுக்கிறாங்க. இதில் 3வது ஆள் அது தவறுன்னா யார் தவறுன்னு சொல்லணும்?
அந்த ஞான சித்தர்கள் வடலூர் வள்ளலாக இருந்தாலும் சரி, நம்ம திருஞான சம்பந்தராக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, அந்த அந்த அவங்களோட மனைவி மட்டும்தான் அதை குறை சொல்ல முடியுமே தவிர வேறு யாரும் குறை சொல்ல கூடாது. அதில் அதை குறை சொல்கிறதுக்கு அதில் இடமே இல்லை. இதை நம்ம பெண்ணியம் பேசுகிறதுக்கு முன்னாடி இந்த வரையறையை புரிந்து கொள்ள வேண்டும். அவர்களின் மனைவிமார்களுக்கு சில உரிமைகள் இருக்குது. அந்த மனைவியில் போய் நம்ம போய் எடுத்துக்கிட்டு செய்யக்கூடாதுங்கிறத நம்ம அதை புரிஞ்சுக்கணும். அப்போ இல்லற வாழ்க்கை அவருக்கு தேவையான ஒன்று. அது எப்போ வருங்கிறத அவரே சொல்லி வச்சிருக்கிறாரு. வரவே வராதுன்ட்டுலாம் சொல்லலை. அப்போ நடக்காத ஒன்றை சொல்லி ஒரு பெண்ணை அப்படி ஏமாற்றுவார் ஐயப்பன். நீங்கள் யோசிச்சு பாருங்கள். நடக்காது, நடக்க போகிறதில்ல, இருந்தாலும் அந்த அம்மாவுக்கு ஒரு அமைதிப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக அதை சொல்லி வச்சுட்டு காத்துக்கிட்டே இரு அப்படின்னு சொன்னார்னா அது நியாயமாக இருக்குமான்னு நீங்கள் சிந்தித்து பாருங்கள். அது அவங்க காத்துக்கிட்டே இருப்பாங்க. எவ்வளோ நாள் காத்துக்கிட்டு இருப்பாங்க? யுகம் முடிகிற வரைக்கும் காத்துக்கிட்டு இருப்பாங்களா இல்லையா? நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மனைவிமார்கள் அது அந்த அம்மா தான் கேள்வி கேட்கணும், நிச்சயமாக கேட்கத்தான் செய்வாங்க. இதை நம்ம உணர்ந்து கொண்டோம் என்றால் அந்த ஏன் அப்படி ஒரு பொய்யான ஒரு வாக்குறுதியை, நடக்காத ஒன்று வாக்குறுதியை கொடுத்து காத்திருக்க வைக்க மாட்டார். அவருக்கு இல்லை உனக்கு முத்தி கொடுத்துட்றேன், இதை கொடுத்துட்றேன், உனக்கு பேரின்பத்தை கொடுக்குறேன், சிற்றின்பம் வேண்டாம், இப்படியெல்லாம் நம்ம அது அவர் ஏதாவது சொல்லித்தான் ஒரு பத்தையை அனுப்ப முடியுமே தவிர இப்படி ஒரு பொய்யான நடக்காத ஒன்றை காட்டி அப்படி ஏமாற்றம் செய்யலை ஐயப்பன் செய்வார்னு நினைக்கிறதே மிக மிக தவறான ஒரு கருத்தாக. இன்னும் நீங்கள் அந்த துவாரபாலகர் சிலையெல்லாம் இருக்க நிறைய அங்கே ஏமாற்றுகள், திருட்டுகள், நகைகள், இது எல்லா இடங்கள்லையும் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. திருப்பதியிலே வந்துது, இது காணலை நாங்கள், பிறகு கிருஷ்ணதேவராயர் அதை கொடுக்கவே இல்லை நாங்கள், இப்படியெல்லாம் நிறைய சர்ச்சைகள் எல்லா இடங்கள்லையுமே ஓடிக்கொண்டு தான் இருக்கிறது. ஆனால் இங்கே சபரிமலையில் முறைகள் முழுமையாக மாற்றப்பட்டு இருக்கின்றன. என்ன முறையெல்லாம் மாற்றிருக்குது. அந்த காலத்தில் 40 நாட்கள், குறைஞ்சது 41 நாள் விரதம் இல்லைன்னா இவங்க மேலே ஏறி போகவே முடியாது. வீட்டிலிருந்து ஒரு கோயிலுக்கு போய், இல்லை வீட்டிலருந்தே அந்த பூசைகள் எல்லாம் பசனைகள் எல்லாம் செஞ்சு இங்கேருந்து நேராக அங்கே போய் அந்த கீழே இருந்து நடந்து போய் மேலே ஏறி போகணும். அப்போ மாலை போட்டு விரதம் இருந்து மேலே போகிறவங்களுக்கு தான் 18ஆம் படி வரைக்கும் போகணும். இன்றைக்கி என்ன செய்கிறாங்க? பம்பையில் போயிட்டு ஒரு குளிச்சுட்டு ஒரு மாலையை போட்டுட்டு உடனே இப்போ ஏறிடுறாங்களா? பிறகு அந்த காலத்தில் அந்த பெண்கள் எந்த வயதாக இருந்தாலும் 18 படியில் ஏற மாட்டாங்க. அந்த மலைப்பாதை வழியாக தான் போவாங்க. இப்போ அந்த முறைகளையும் மாற்றிவிட்டார்கள். அதே மாதிரி இல்லை, இப்போ ஒவ்வொரு நாளும் எவ்வளவு நாட்கள் திறந்து, ஒவ்வொரு மாதமும் பூசைக்கு திறந்து வைக்கிறது, எவ்வளவு நாட்கள் திறந்து வைக்கணும், இது எல்லாவற்றையுமே அவர்கள் முறையை மாற்றுறது யாருன்னா அங்கே இருக்கிற அந்த நம்பூதிரி, அந்த தேவசம் போர்டு, இது எல்லாத்தையும் தான். இது மிக மிக கண்டிப்புக்குரியது. திருடுறது எல்லா கோயிலையும் நடந்துகிட்டு இருக்கு. ஆனால் பெண்களை உள்ளே விடுறதுக்கு மட்டும் நான் இப்போ அந்த காலத்திலேருந்து பின்பற்றுறதுன்ட்டு தடை சொல்லக்கூடிய நம்பூதிரிகள் முறையை மாற்றலாமா? இதே மாதிரி மேலே மஞ்சு மாதான்ட்டு இருக்குது. மஞ்சு மாதா கோயிலில் எருமக்கடா பலிகிட்டுக்கிட்டே தான் இருந்தாங்க. இப்போ ஒரு 10 வருடங்களோ 12 வருடங்களுக்கோ முந்தி அதை நிறுத்திட்டு அந்த இது குங்குமத்தை கரைச்சி ஊற்றிக்கிட்டு இருக்கிறாங்க. இதெல்லாம் நிறுத்துறது யாருக்கு சொன்னாங்க? வழியாக இருந்ததை நீங்கள் மாற்ற முடியுமா? இதெல்லாம் மாற்றுற நீங்கள் பெண்கள் நுழையிறதுக்கு மட்டும் ஏன் மாற்றுறதுக்கு நீங்கள் இவ்வளவு போராட்டங்களை செய்கிறீங்க? உச்சநீதிமன்றம் சொன்னதுக்கு பிறகு கூட இருக்கிறீங்க. ஐயப்பன் இப்படி ஒரு வழிமுறையை சொல்லியிருக்கிறாரு. அப்போ உள்ளே போயிட்டாங்கன்னா ஒரு நடிகை கூட சொன்னாங்க, நான் உள்ளே போயிட்டு வந்துட்டேன், தொட்டுட்டு வந்துட்டேன், இதெல்லாம் சொன்னாங்க. அப்போ எப்போவோ ஒரு இடத்துல கன்னிசாமி போகாமல் இருந்திருக்கு வாய்ப்பு இருக்குமா? இந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாம் நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா? இதெல்லாம் பார்க்காம நீங்கள் முறைகளை மாற்றிக்கொண்டே இருக்கிறீர்கள். மஞ்சு மாதா பலியிலிருந்து 18ஆம் படி அந்த படியேறதுலேருந்து. இதில் இன்னும் மிகப்பெரிய தவறு என்னென்னா, துவாரபாலகர் சிலையை அங்கேருந்து எடுக்கிறாங்க. அதை மாற்றுறதுக்காகவும் புனரமைப்பு செய்கிறதுக்காக எடுத்துக்கிறாங்க. அதை வச்சுட்டு இங்கே தமிழ்நாட்டில் வழிபாடு நடத்தி சம்பாதிச்சிருக்கிறாங்க. இது எவ்வளவு பெரிய குற்றம்! அது கோயிலேருந்து எடுக்கும்போதே பாலாலயம் பண்ணி எடுத்துகிட்டு இருந்ததை ஊராக நீ கொண்டு போய் எத்தனை பூசை நடத்துகிறாங்க? இது இந்த திருட்டெல்லாம் வெளியே வர போய் ஒரு இடத்துல நடந்த பூசை நமக்கு வெளியே வருது. அதுவும் அந்த மலையாள நடிகர் அதில் வந்ததுனால அது பெரிய பேசுபொருளாக மாறி இருக்குது. அப்போ எவ்வளவு நேரத்தில் இவங்க இந்த பூசையை மாற்றுவாங்க? அந்த துவாரபாலகர் சிலை என்னென்ன பூசைகள் செஞ்சாங்க, என்ன செஞ்சாங்க, அது எல்லாத்துக்கும் எந்த முறையில் வழிபாட்டு முறையில் இருக்குது? இதே தான் அங்கே ஐயப்பன் கோயிலில் மட்டும்தான் நடக்குதுன்னு நினைக்காதீங்க. குடமுழுக்கு நடக்கிற எல்லா கோயில்லையும்
காசு வாங்கிக்கிட்டு அந்த குடமுழுக்குக்கு முந்தின நாள் வரைக்கும் குறிப்பிட்ட சிலர் மட்டும் குறிப்பிட்ட நேரத்துக்குள்ள உள்ளே போய் சிவபெருமானை தொட்டு உட்கார்ந்து அந்த கருவறைக்குள்ளே கூட்டு போய் தொட்டு வழிபாடு நடத்தி காசுகளை ஏராளமாக சம்பாதித்து கொண்டிருக்கிறார்கள். ஒவ்வொரு குடமுழுக்கு கோயில்லையும் தமிழ்நாட்டிலே இது நடந்துக்கிட்டு தான் இருக்குது. இப்போ இது எல்லாத்தையும் முறையை மாற்றிடுவாங்க. எல்லாம் மற்றதை கேட்டால் நான் ஆகமம்னு சொல்கிறேன். இந்த குருமார் வழிபாடு இப்போ ஆகமம்ங்கிறது தமிழில் தான் இருக்குதுங்கிறது இந்து வேத மர்ம லட்சகம் தெளிவாக பல ஆண்டுகளாக சொல்லி கொண்டு இருக்கிறோம். ஆனாலும் இன்றைக்கு இருக்கிற ஆகமம் இருக்கு இல்லையா, காரண ஆகமம் இருக்குது. அந்த ஆகமத்தில் தெளிவாக சொல்லி இருக்கிறது, குறிப்பிட்ட ஆண்டுகள் சிவபூசை செய்தவர் அந்த வர்ணாசிரத்திலிருந்து வெளிவந்து விடுகிறார். அவருக்கு வர்ணாசிரம் கிடையாது, அவர்கள் பூசை செய்யலாம் அப்படின்ட்டு சிவபெருமானே உமாதேவிக்கு அந்த காரணாகமத்தில் சொன்னதாக தெளிவாக இன்றைக்கும் அந்த வடமொழியில் இருக்கிற காரணாகமத்திலே குறிப்பிடப்பட்டு இருக்கிறது. அப்போ அதுதான் இங்கே ஒரு குறிப்பிட்ட ஆண்டுகள் நீ கோயிலுக்கு அந்த சபரிமலைக்கு போயிட்டன்னா குருசாமியாக நீ செயல்படலாம் அப்படிங்கிறது எங்கேருந்து வருதுன்னா இந்த வழிமுறையிலிருந்து தான் வருகிறது. அப்போ அந்த வர்ணாசிர தர்மத்திலிருந்து உனக்கு முக்தி கிடைத்து விடுகிறது. நீ அந்த சாதி ஏற்றத்தாழ்வுகள் கிடையாது. சாதி ஏற்றத்தாழ்வுகள் கிடையாதுங்கிறது இந்து வேத மர்ம லட்சகம் முதல்லதே சொல்லிட்டு இருக்குது. ஆனால் அந்த வடமொழி இதில் சொல்லப்பட்டிருக்கிற அந்த வர்ணாசிரமும் ஒரு குறிப்பிட்ட ஆண்டுகள் அந்த சிவபூசை செய்தால் நீ எல்லோரும் கோயில் கருவறைக்கு சென்று வழிபடலாம்ங்கிறது காரணாகமத்தில் இன்றைக்கும் இருக்கிறது. அது மட்டுமல்ல, உமாதேவி தெளிவாக கேட்குறாங்க, பெண்கள் பூசை செய்யலாமா கருவறைக்குள்ள நுழைஞ்சி? சிவன் கோயிலில் ஆமாம், இந்த குறிப்பிட்ட அளவு இந்த சிவ பூசைகள் செய்தவர்கள் உள்ள கருவறைக்குள்ள பெண்களும் வந்து பூசை செய்யலாம். இதுதான் ஆகமத்தில், காரண ஆகமத்தில், வடமொழி ஆகமத்திலையும் சொல்லப்பட்டு இருக்கிறது. தமிழ் ஆகமத்தில் தொடர்ந்து இது வழிபாட்டு முறையில் இருக்குது. அப்போ இப்படியெல்லாம் இருக்கக்கூடிய இந்த வழிபாடு முறை, அந்த குருமார் வழிபாடு, இது எல்லாமே அங்கே ஐயப்பன் கோயிலில் மட்டுமில்லை எல்லா கோயில்கள்லையுமே சிதைக்கப்பட்டு வருகிறது. இதை தமிழர்கள் தான் உழைச்சணும். சிதைக்கிறாங்கன்னா கோயிலில் ஒரு குறிப்பிட்ட இனம்தான் இருக்கணும், ஒரு குறிப்பிட்ட மொழி தான் கருவறைக்குள்ள இருக்கணுன்ட்டு அதை நாம் ஏற்றுக்கொள்ளும் பொழுது அப்போ அவங்க இது நினைச்சதை செய்யத்தானே செய்வாங்க. நம்ம தானே குடும்பிய தலையை கொண்டு போய் அங்கே அவர்கிட்ட கொடுக்குறோம். அப்போ தமிழர்கள் தான் இது வீழ்ச்சி அடையணுங்கிறது தான் இந்து வேத மர்ம லட்ச இயக்கம் மக்களிடையே பரப்புரையாக பரப்பி கொண்டு வருகிறது. போட்டோம், குறைஞ்சபட்சம் நீங்களாவது ஐயப்ப வழிபாட்டில் தான் பாராட்டணும். வேற்று மொழிகளை பயன்படுத்துகிறதே கிடையாது. தமிழ் மொழியில் தான் இப்போது பூசைகள் நடக்கும், பசனைகள் நடக்கும். இயல்பாகவே பத்தி நெறிகள் இருக்கும், பாடல்கள் இருக்கும். ஐயப்பன் காலத்தில் அந்த நேரத்தில் ஏராளமான தமிழ் பாடல்கள் புதிய புதிய மெட்டுக்களில் வரும். இது எல்லாமே நடந்து கொண்டிருக்கிறது. பாராட்டத்தக்கது, போற்றத்தக்கது. அந்த மாதிரி எல்லா இடங்கள்லையுமே நீங்கள் உங்கள் வீட்டில் செய்கிற வழிபாடு, உங்கள் வீட்டில் செய்கிற திருமணங்கள், உங்கள் வீட்டில் செய்கிற அன்றாட பூசைகள், உங்கள் வீட்டில் செய்த இறந்தோருக்கு செய்யும் வழிபாடுகள் எல்லாத்துலேயுமே தமிழ் மொழியை பயன்படுத்துங்கள். இதுதான் நாங்கள் சொல்லிட்டு வரோம். தமிழர்கள் தான் வீழ்ச்சி அடையணுங்கிறது தான் இந்து வேத மர்ம லட்ச இயக்கத்தின் கருத்தாகவும் வேண்டுகோளாகவும் இருக்கிறது. சபரிமலை சாஸ்தா குறித்து நிறைய விஷயங்கள் எங்களோட பகிர்ந்துக்கிட்டீங்க. ரொம்ப நன்றி சார். கலாட்டா ஊடக நேயர்களுக்கு இந்து வேத மர்ம லட்ச இயக்கத்தின் வணக்கங்கள், வாழ்த்துக்கள். ஓம் திருச்சிற்றம்பலம். ஓம். விளக்கேத்தும் எண்ணெய்னாலே நக்ஷத்ரா. 5க்கும் மேற்பட்ட நறுமணங்களில் நக்ஷத்ரா விளக்கேற்றும் எண்ணெய். நோ காம்ப்ரமைஸ். உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். இட்ஸ் a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. ரகங்கள் பலவிதம், ஒவ்வொன்றும் உலகத்தரம். தமிழக உற்பத்தியில் உங்கள் அனுஜ் ஸ்டைல்ஸ்.